இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. நாம் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் என்ற வசனத்தின் அடிப்படையிலே அநேக காரியங்களை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். உலக வாழ்க்கையிலே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. வேத வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், ஒரு 7வதாக, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியிலும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். கடந்த விஷயம் நாம் தியானித்த பொழுது, செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம், செம்மையானவர்கள் கர்த்தருக்கு பிரியம் என்பதை தியானித்தோம். இந்த நாளிலும் நீதியும் நியாயமும் செய்பவர்களே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் காண்கின்ற உலகம் நீதி நியாயமற்ற ஒரு உலகமாக இருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஒரு நியாயம் செய்ய வேண்டுமே என்றால் நாம் முகத்தாட்சியத்திற்காக அல்லது நாம் நமக்கு வேண்டியவர்களுக்காக நியாயம் பேசுவதை நாம் பலமாய் அறிந்திருக்க முடியும். பெரும்பாலும் நாம் வாடுகின்ற இடத்திலே நீதி நியாயங்கள் சொத்து போயிருப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையிலே நான் இந்த பூலோகத்தில் வாழுகின்ற பொழுது நான் நீதி உள்ள ஒரு மனிதனாய், நியாயம் செய்கிற ஒரு நபராய் நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. இதற்கு ஆதாரமாக நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கு ஆன யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் ஆழமாய் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறவர்கள் நீதியாய் நடக்க வேண்டும் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். ஒரு உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவமாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு நீதியாய் நடப்பவர்கள் யார் என்றால், ஆண்டவரால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் அல்லது சோதனையில் அகப்பட்டு புடமிடப்பட்டு கர்த்தருக்காய் பலமாய் நிற்கிறவர்கள் நீதியாய் நடப்பார்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு புடமிடுதல் என்ற வார்த்தை
நம்முடைய வாழ்க்கையிலே நான் அனுதினமும் கர்த்தருக்காய் வாழும்படியாய், கர்த்தருடைய பார்வையிலே நீதியாய் வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கின்ற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். யோபுனுடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாக காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சத்துருவால் கொண்டு வரப்படுகின்ற சோதனையை அனுமதித்தார். அவன் புடமிடப்பட்டான் என்பதை நாம் கர்த்தருடைய வசனத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும். யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோபுக்குண்டான சகல நெருக்கத்திலும், யோபுக்குண்டான எல்லாவிதமான இழப்பிலும் அவன் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கவில்லை, ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் ஒன்றும் பேசவில்லை என்பதை நாம் கர்த்தருடைய வசனத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே புடமிடப்பட்ட பின்பு அல்லது சோதிக்கப்பட்ட பின்பு அவன் கர்த்தருடைய பார்வையிலே சுத்த பொன்னாக விளங்கினான் என்பதை யோபுவின் வாழ்க்கையை கொண்டு நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். யோபு தனக்குண்டான போராட்டத்தின் நாட்களை, யோபு தனக்குண்டான பிரச்சனையின் நாட்களை அவன் பொறுமையோடு கூட சகித்து கொண்டு வாழ்ந்தான். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் இழந்து போன அந்த வேளையிலும் ஒருவேளை தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், நன்மையை அனுபவித்த நாம் தீமையை அனுபவிக்க கூடாதோ என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு மிகுந்த பொறுமையோடு கூட காத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை உள்ள வார்த்தைகளை, விசுவாசம் உள்ள வார்த்தைகளை அவன் மிகுந்த பலவீனப்பட்ட பொழுது அவன் கர்த்தரை நோக்கி சொன்ன வார்த்தைகளை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே நாம் புடமிடப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஒரு ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். நான் புடமிடப்பட்டு கர்த்தருடைய பார்வையிலே நான் மிகுந்த பொறுமையோடு கூட காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து ஒருவேளை அவருடைய பார்வையிலே விலையேறப்பெற்ற ஒரு நபராக நம்மை மாற்றிவிடுகிறார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். யோபுனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆண்டவர் இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இங்கே நீங்கள் நீதியாய் நடக்க வேண்டுமே என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்குண்டான சோதனைகளிலே அல்லது உங்களுக்குண்டான பாடுகளிலே, பிரச்சனைகளிலே நீங்கள் புடமிடப்படும்படியாய் பொறுமையோடு கூட காத்திருக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தருடையவர்களாயிருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. சோதனையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்குண்டான வருத்தங்கள், வேதனைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆபிரகாம் பொறுமையோடே காத்திருந்தான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் பெற்றுக்கொண்டான். வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையில்லாத சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, முழு நிச்சயமாய் நம்பி கர்த்தரை விசுவாசித்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஒருவேளை நீங்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலையிலே புடமிடப்படுகிற ஒரு நபராக காணப்படலாம். கவலைப்படாதிருங்கள்.
நீங்கள் சோதிக்கப்பட்ட பின்பு அல்லது புடமிடப்பட்ட பின்பு கர்த்தருக்கு உரியவர்களாய் இருக்கும் படிக்கு நீங்கள் கர்த்தருடையவர்களாய் மாறும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று வசனம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நான் எங்கே வைக்கப்பட்டு இருக்கிறேனோ அங்கே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம், நீதியாய் நடப்போம். ஒருவேளை சோதனையின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் நாம் கர்த்தருக்கு முன்பதாக நீதியாய் நடப்போம். செழிப்பாய் வாழுகின்ற நாட்களின் மத்தியிலும் நான் கர்த்தரை பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாக கர்த்தருக்கு பிரியமாய் நீதியோடும் நியாயத்தோடும் நாம் நடப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் தமக்கென்று உங்களை தெரிந்து கொண்டு தமது இரண்டாம் வருகையிலே தம்மோடு கூட சேர்த்து கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வசனத்தின்படியே நீங்கள் நீதியாய் நடவுங்கள், நீதியாய் வாழுங்கள், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். சமூகத்திலே வந்து காத்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பதாக நீதியாய் நடக்க வேண்டும் என்று வசனம் எங்களுக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை போராட்டமான வாழ்விலும் அல்லது பலவீனமான நாட்களிலும் நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வசனத்தின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு முன்பதாக நீதிமான்களாய் வாழும்படியான சத்துவத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகமாய் கொடுப்பீராக. ஒருவேளை நாங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்மையே நம்பிக்கொண்டு இருக்க, உம்மையே நோக்கி பார்க்க பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தீரே, எமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். உம்மிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பியறலும். உமக்கு முன்பதாக நீதிமான்களாய் பரிசுத்தமான்களாய் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.